Good evening. Okay. So, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணாம இருந்தாங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. வெயிட் a minute. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராஜெக்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரியாக்ட் வச்சு டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட். இதுல வந்து நம்ம பெருசா வந்துட்டு யூஐக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ நீங்க வந்துட்டு நான் வந்து பேசிக்கா ரியாக்ட்ல எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்க ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ஸ்டைலிங்ஸ் போல அவ்வளோக்குள்ள. ஸோ சிம்பிளா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு டு டூ லிஸ்ட். இதுல நீங்க வந்து டாஸ்க் வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டாஸ்க் ரைட்டிங் அந்த மாதிரி ஏதாவது என்டர் பண்ணீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து ஆட் ஆகும். மல்டிபிள் டாஸ்க் கூட நாம ஆட் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகே. நான் இங்க ஒர்க்கிங்னு ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவும் ஆட் ஆகும். ஸோ டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இது டெலிட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் ஃபங்க்ஷன் இருக்க போகுது. ஸோ இந்த டு டூ லிஸ்ட் ஆப் வந்துட்டு நான் சிம்பிளா தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க இவ்வளவு சிம்பிளா கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது ஒவ்வொருத்தவங்களும் யூனிக்கா உங்களோட ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்கணும். கிரியேட் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் வந்து காமிச்சிருக்கணும். ஓகேவா? எல்லாரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம். இதுல வந்துட்டு நம்ம பேசிக்கா ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி அதுல எப்படி ஒரு ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்றது, ஒரு புதுசா நீங்க ஒரு ரியாக்ட்ல ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா எப்படி ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவீங்களோ அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பேக்எண்ட் போறோம். ஸோ பேக்எண்ட் போயிட்டேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. லீவ் யாரும் எடுக்காதீங்க. ஒன் டே விட்டாலும் பேக்எண்ட்ல ஒண்ணுமே புரியாது. ஸோ அதனால நீங்க வந்துட்டு பேக்எண்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல ரியாக்டே அப்படிதான். ஸோ பேக்எண்ட் இன்னும் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் டஃபாவே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகேவா? இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பேக்எண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே கரெக்டா அட்டன் பண்ண சொல்லிருங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ ப்ராஜெக்ட் குள்ள ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு அவுட் சைட்ல ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் டு லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரியாக்ட் ஆப் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றதுக்கு டெர்மினலை ஓபன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ டெர்மினலை ஓபன் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா npx create. இதுல வந்து ரெண்டு டைப்பா கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்ம வீட் யூஸ் பண்றோம்னா வேற மாதிரி கிரியேட் பண்ணுவோம். நார்மல் ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்றோம்னா வேற மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நார்மல் ரியாக்ட் ஆப் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், npx சாரி இது எல்லாமே ஸ்மால்ல வரும். ஸோ npx create react app. ஸோ இதுல நீங்க வந்து என்ன நேம்னாலும் உங்க ரியாக்ட் ஆப்புக்கு வந்துட்டு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க வந்துட்டு மை டு டூ ஆப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது நேம் கொடுக்க போறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். பட் இது வரைக்கும் தான் சின்டாக்ஸ். ஓகேவா? npx create react app வரைக்கும் தான் சின்டாக்ஸ். இந்த மை டு டூ ஆப்ங்கிறது நம்ம கொடுக்குற நேம். அது எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க இதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒவ்வொன்றா லோட் ஆக ஆரம்பிக்கும். பண்ண பண்ண சைட்ல பண்ணாலும் ஓகே, இல்ல நீங்க அதுக்கப்புறம் பொறுமையா பண்ணாலும் ஓகே தான். ஸோ அது இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகேவா? இந்த இத கமாண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. npx create react app my to do app. நீங்க எப்போ ஒரு ரியாக்ட்ல ப்ராஜெக்ட் பண்றதா இருந்தாலும் இப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்னாலே நீங்க ரியாக்ட்ல தான் பண்ணுவீங்க. நார்மலா பண்ற மாதிரி HTML CSS வச்சு பண்ண மாட்டோம்.
ஸோ நம்ம மென் ஸ்டாக் படிச்சிட்டோம்னா ஃபுல் ஸ்டாக்னு வரும்போது நம்ம ரியாக்ட் வச்சு தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரியாக்ட் வச்சு பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னா இப்படிதான் ஃப்ரண்ட் எண்ட்ல கிரியேட் பண்ணணும். ஆப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல் பண்றத ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் a minute, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே. ஸோ நீங்க இந்த ஆல்ரெடி குடுத்த ரியாக்ட் டாபிக்ஸ் நம்ம வந்து ஒரு லாஸ்ட்டா ஒரு ரீகால் பார்த்தோம். அத நீங்க பிபிடிலாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா? கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? சரி. நான் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் இங்க ஆல்ரெடி ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வெயிட் a minute. ஸோ இதுல வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு அந்த ஸோ இதுல வந்து என்னன்னா, ஒரு எஸ்ஆர்சிக்குள்ள தான் நமக்கு இந்த மாதிரி தான் கிரியேட் ஆகும். இதுல எஸ்ஆர்சிக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும்னா, காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட டூ லிஸ்ட்டுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன். ஜேஎஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்கணும் உங்களோட ப்ராஜெக்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கணும்னா, எஸ்ஆர்சிக்குள்ள காம்போனன்ட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நீங்க வந்துட்டு என்ன ஃபைல்லாம் யூஸ் பண்றீங்களோ அந்த ஃபைல். அந்த ஃபைலெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, app.jsல போயிட்டு இம்போர்ட் பண்ணிருவோம். நம்ம என்னென்ன ஃபைல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் app.jsக்குள்ள இம்போர்ட் பண்ணிருவோம். இந்த app.js என்ன பண்ணிரணும்னா, index.jsக்குள்ள இம்போர்ட் பண்ணிரணும். ஸோ நமக்கு வந்து மெயின் என்ட்ரி பாயிண்ட் என்னதுன்னா index.js தான். நம்மளோட npm ஸ்டார்ட் குடுத்த உடனே நம்மளுக்கு எது ரன் ஆகும் அப்படின்னா index.js தான் ரன் ஆகும். ஸோ index.jsல நம்ம ஆப்ப லிங்க் பண்ணாதான் ஆப் ரன் ஆகும். ஸோ app.js ரன் பண்ணாதான் நமக்கு என்ன பண்ணும்? டு டூ இன்புட்டோ, டு டூ லிஸ்டோ, டு டூ ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? டு டூ ஐட்டம் ஆக்சுவலி டு டூ இன்புட்டுக்குள்ள நம்ம இம்போர்ட் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். டு டூ ஐட்டம் வந்து டு டூ லிஸ்ட்டுக்குள்ள இருக்கு. ஓகேவா? டு டூ லிஸ்ட்டுக்குள்ள டு டூ ஐட்டம் இருக்கு. ஸோ நீங்க எல்லாத்தையுமே ஃபைல் கிரியேட் பண்ணதோட மட்டும் விட்டுறாம எல்லாத்துலயும் ப்ராப்பரா இம்போர்ட் பண்ணிருக்கணும். ஸோ ஒரு 3 ஃபைல் தான் கிரியேட் பண்ண போறோம். நம்மளோட ப்ராஜெக்ட் இன்னும் லோட் ஆயிட்டு இருக்கா? அதான் package.js தானே லோட் ஆயிருக்கு. சரி, ஓகே. நம்ம ப்ராஜெக்ட்ட லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு அது கிரியேட் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, டு டூ இன்புட். ஸோ டு டூ இன்புட்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு இன்புட்ட நம்ம குடுக்க போறோம். ஓகேவா? இன்புட் மீன்ஸ் இங்க இருக்குல்ல, இந்த இன்புட் டேக் இருக்குல்ல, இந்த இன்புட் டேக்ல நான் ஏதோ ஒரு டாஸ்க் வந்து என்டர் பண்ண போறேன். ஸோ அந்த டு டூ இன்புட்ல நம்ம டாஸ்க் என்டர் பண்ண போற அந்த இன்புட் அத ஆட் பண்ண போறது. இது 3 தான். இதுதான் இருக்கும் டு டூ இன்புட்க்குள்ள. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு டாஸ்க்க இனிஷியலா ஒரு இன்புட் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இது முடிச்சிடலாமா ஃபர்ஸ்ட்? ஸோ ஒரு ஃபார்ம் டேக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு இன்புட் வச்சிருக்கேன். அந்த இன்புட்ல அதோட வேல்யூ என்னன்னா டெக்ஸ்ட்ன்னு வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் சாரி டைப் வந்து டெக்ஸ்ட்ன்னு வச்சிருக்கேன். வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாஸ்க் என்டர் பண்ண எனக்கு என்ன பண்ண போது? அப்டேட் ஆக போகுது. எதுல அப்டேட் ஆக போகுது? நம்ம லாஸ்ட்டா ஹூக்ஸ் கான்செப்ட் படிச்சோம்ல. ஸோ நமக்கு வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்படிதானே? நம்ம ஒரு டாஸ்க் தான் என்டர் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வொர்க்கிங்ன்னு குடுப்பேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆ ரைட்டிங்ன்னு குடுப்பேன். அப்ப எனக்கு என்ன பண்ணுது? டாஸ்க் வந்து அப்டேட் ஆயிட்டே வருது. ஸோ டாஸ்க் அப்டேட் ஆயிட்டே வருது அப்படின்னா, நம்ம என்ன கான்செப்ட்குள்ள வந்துரணும்?
ஹூக் கான்செப்டுக்குள்ள தான் வந்துடணும். ஸோ ஹூக் கான்செப்ட் யூஸ் பண்றதுனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு இங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். டு டூ இன்புட் ஆட் டு டூ வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, டு டூ இன்புட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றீங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் யூசர் வந்து இன்புட் டேக்ல டாஸ்க் என்டர் பண்ண அதை ஆட் பண்ண போறோம். ஸோ அப்ப டாஸ்க்கை வந்துட்டு நம்ம என்டர் பண்ண அப்டேட் ஆயிட்டே இருக்க போகுது. அதனால டாஸ்க்கை நான் ஹூக்ல வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டாஸ்க் செட் டாஸ்க் இனிஷியலா நமக்கு எப்படி இருந்துச்சு, நான் ஆப்பை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும்போது யூஸ் ஸ்டேட்ல நான் எம்டியா கொடுத்ததுனால இந்த மாதிரி எம்டியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் யூஸ் ஸ்டேட்ல எதையும் இனிஷியலைஸ் பண்ணல, எம்டியா தான் இருக்கு. இப்போ ஃபார்ம்ல வந்துட்டு நம்ம வரோம். ஃபார்முக்குள்ள வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா டைப் டெக்ஸ்ட்னு கொடுக்க போறேன். வேல்யூ வந்து டாஸ்க். ஸோ இந்த வேல்யூ டாஸ்க் நான் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் என்டர் எ டாஸ்க்னு இருக்கும். இதெல்லாம் ஸ்டைலிங், இதை பத்தி யோசிக்காதீங்க. இது கிளாஸ் நேம் கொடுத்து ஸ்டைல் பண்ணியிருக்காங்க. இப்படியே நீங்க டைரக்டாவும் ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா? கிளாஸ் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு பேடிங் 2 கொடுத்துருக்காங்க. கார்னரை ரவுண்ட் பண்ணிருக்காங்க. பார்டர் கிரே. இது வந்துட்டு ஆக்சுவலி நீங்க இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு எக்ஸ்டர்னலா ஒரு சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணி அதை நீங்க இங்க வந்து லிங்க் பண்ணியும் பண்ணலாம். அதுல எந்த இஷ்யூவும் கிடையாது. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் கிளாஸ் நேம் மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே மாறாது. இங்க கொஞ்சம் உங்களுக்கு வேற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அப்படிதானே? ரவுண்டட்னா உங்களுக்கு புதுசா இருக்கும். P2 அப்படின்னா நம்ம பேடிங் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இங்க P2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டைலிங்க கூட நான் உங்களுக்கு டுமாரோ எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்துட்டு இது பண்ணிட்டு அதை நம்ம இங்க இம்போர்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அதை இப்ப விட்டுறலாம். ஜஸ்ட் மெயினான இதை மட்டும் பார்த்துக்கலாம். நான் இங்க டாஸ்க் வந்து என்டர் எ டாஸ்க்னு கொடுத்துருக்கேன். ஸோ டாஸ்க் வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்தாச்சு. இப்ப நான் டாஸ்க் என்டர் பண்ணும்போது ஸோ இனிஷியலா நான் வந்து யூஸ் ஸ்டேட் வந்துட்டு எம்டியா கொடுத்துருக்கேன். அப்ப டாஸ்க்ல எம்டியா தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. இப்ப நான் இங்க ஒர்க்கிங்னு டாஸ்க் என்டர் பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது இன்புட்ல. ஸோ ஆன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஃபங்க்ஷன் ஆகணும், ஃபர்ஸ்ட் செட் டாஸ்க்ல போய் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வேல்யூ போய் செட் ஆகணும். இங்க ஒர்க்கிங் அப்படின்னு கொடுக்குறேன்னா அது ஃபர்ஸ்ட் எதுல போய் ஸ்டோர் ஆகும், செட் டாஸ்க்ல போய் தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், டாஸ்க்ல போய் ஸ்டோர் ஆகும். நான் இங்க வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டாஸ்க்னு தானே கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகும், இ டாட் டார்கெட் டாட் வேல்யூல ஃபர்ஸ்ட் செட் டாஸ்க்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாஸ்க்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிரும். ஸோ ஒர்க்கிங்னு கொடுத்தேன்னா ஸோ டாஸ்க்ல போய் இப்போ ஒர்க்கிங் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிரும். ஸோ ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், ஆட் பட்டன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பக்கத்துல என்ன இருக்குங்க, ஆட் பட்டன் இருக்கு. நான் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு பண்ணா இன்னும் ஈஸியா இருக்குங்கிறக்காண்டி தான் கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்றேன். ஓகேவா? ஸோ நான் ஆட் பட்டன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆட்னு கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகணும், டாஸ்க் ஆட் ஆகணும். அப்படிதானே? ஸோ டாஸ்க் ஆட் ஆகணும் அப்படின்னா நான் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு டாஸ்க் ஆட் ஆகணும். ஸோ நான் இங்க என்ன பண்ணணும்னா சப்மிட் பண்ண உடனே என்ன ஈவெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஹேண்டில் சப்மிட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். அங்க நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஈவெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ அதனால ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் ஆன் சப்மிட்ங்கிறது ஒரு ஈவெண்ட். ஓகேவா? ஸோ ஆன் சப்மிட் கொடுக்கும்போது ஹேண்டில் சப்மிட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இங்க ஃபார்ம்ல நீங்க முதல்ல கொடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஆன் சப்மிட் நான் இங்க வந்துட்டு சப்மிட் பட்டனை சப்மிட் பண்ணும்போது ஆன் சப்மிட் ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆன் சப்மிட் ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஹேண்டில் சப்மிட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த லைன் எதுக்கு, யாருக்காவது ஞாபகம் இருக்கா, இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். எனிஒன்? ஓகே, இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் எதுக்கு நானே சொல்றேன். இந்த இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் எதுக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு உங்களோட டாஸ்க்ல உங்களோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான், ஒழுங்கா ப்ராப்பரா லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகணும், ரியாக்ட் ஆப் ரன் ஆகணும். ஸோ அந்த லோட் சம்டைம்ஸ் நம்ம வந்து டாஸ்க் என்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். டாஸ்க் என்டர் பண்ணி ஆட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இது லோட் ஆகிடக்கூடாது. கரெக்டா எல்லா காம்போனன்ட்ஸும்
லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆப் ரன் ஆகணும். அதுக்கு தான் ப்ரிவென்ட் டிஃபால்ட் குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்னதுன்னா, ஆட் டு டூ ஆஃப் டாஸ்க். ஸோ செட் டாஸ்க்க எம்ப்டி பண்ணிறணும். ஸோ இது எதுக்கு அப்டின்னா, சப்மிட் பண்ண உடனே ஆ ஆட் டு டூல போயிட்டு நம்ம டாஸ்க் வந்து ஆட் ஆகணும். ஆட் டு டூ மீன்ஸ் நான் இங்க வந்துட்டு ஒரு என்ன வச்சிருக்கேன் அப்டின்னா, இது ஒரு பாராமீட்டர் மாரி பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆட் டு டூ என்ன பண்ணும் அப்டின்னா, நம்ம இங்க சப்மிட் பண்ண உடனே நம்மளோட டாஸ்க் சப்மிட் ஆகும்ல, இந்த டாஸ்க்க எடுத்துட்டு போயிட்டு, நமக்கு எதுல வந்து ஸ்டோர் பண்ணும்? இந்த டு டூ இன்புட் ஃபங்ஷனுக்குள்ள போயிட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு நம்ம இப்போ வொர்க்கிங்ன்னு என்டர் பண்ணியிருக்கோம்னா அதுவாகிரும். செட் டாஸ்க் என்ன பண்ணிறணும்? எம்ப்டி பண்ணிறணும். ஒன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, நீங்க வொர்க்கிங்ன்னு ஒண்ணு என்டர் பண்றீங்க. அப்படிதானே? வொர்க்கிங்ன்னு டாஸ்க் என்டர் பண்ண உடனே, அது என்ன ஆகணும் அப்படின்னா, உங்களோட டாஸ்க்ல போயிட்டு ஆட் ஆகிரணும். அதுக்கப்புறம் இந்த செட் டாஸ்க்ல டெம்பரவரியா வொர்க்கிங்ன்னு சேவ் பண்ணி வச்சுப்போம்ல, அத என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணி எம்ப்டி ஆக்கிரணும். அததான் இந்த ஃபங்ஷன்ல எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க போயிட்டு ஓகே நான் இங்க ஸோ இப்படிதான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டாஸ்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆகுது. ஓகே. ஸோ ஒவ்வொரு கோடையா நம்ம பார்க்கலாம். நமக்கு இப்போ ஆப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்க போயிட்டு நீங்க எப்படி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். சாரி. ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். என்ன ஃபோல்டர்? காம்போனன்ட்ஸ். நீங்க வந்துட்டு இந்த ஃபோல்டர் நேம்ஸ்லாம் வந்துட்டு கேர்ஃபுல்லா குடுங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஃபோல்டர் நேம் வந்து தப்பா குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோட்ல அதுக்கப்புறம் நீங்க இம்போர்ட் பண்ணும்போதோ, எக்ஸ்போர்ட் பண்ணும்போதோ, ஃபோல்டர் நேம் ஒன் டைம் தப்பா குடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப எரிச்சப்படுத்தும். ஸோ அதனால கரெக்ட்டா குடுத்துருங்க. நீங்க என்ன ஃபோல்டர் நேம் குடுக்கணுமோ அத குடுத்துட்டு என்டர் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த காம்போனன்ட்ஸ்குள்ள நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு டூ டூ இன்புட். ஓகேவா? டூ டூ to do input.js. ஓகே. ஸோ இதுல போயிட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட இன்புட்ட எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த அந்த டு டூ இன்புட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு என்னலாம் வேணும்? ஒரு இன்புட்டு, அதுக்கு அடுத்து ஒரு பட்டன். இது 2ம் தான் ஃபர்ஸ்ட் அதுல இருக்கும். ம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் ஸ்டேட் வந்து இங்க யூஸ் பண்றோம். ஸோ நான் இங்க என்ன பண்ணணும்னா, ரியாக்ட்ட இம்போர்ட் பண்ணணும். அதோட சேர்த்து யூஸ் ஸ்டேட்டையும் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ரியாக்ட் காமா எதுவும் இம்போர்ட் பண்ணணும் யூஸ் ஸ்டேட் ஓகேவா ஸோ யூஸ் ஸ்டேட் ஸோ ஃப்ரம் ரியாக்ட் ஸோ நீங்க இதை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நம்ம வந்து எழுதணும் ஸோ ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு முன்னாடி ஓகே ஃபங்க்ஷன் எழுதினாதான் ஃபங்க்ஷனுக்குள்ள தானே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் எழுதணும் என்ன ஃபங்க்ஷன் டு டூ இன்புட் இதான் நம்மளோட ஃபங்க்ஷன் ஓகேவா டு டூ இன்புட்ங்கிறது தான் நம்மளோட ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆக்சுவலி எனக்கு இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும் ரிட்டர்ன்ல தான் நம்ம வந்து HTML எலமெண்ட்ஸ் எழுதுவோம் இங்க HTML எலமெண்ட் என்னது ஃபார்ம் அப்படிதானே ஸோ ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபார்ம் டேக் ஓகே ஸோ ஃபார்ம் டேக்ல நான் ஒரு இன்புட் அப்புறம் ஒரு பட்டன் இது 2 தான் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் இன்புட்டை கண்டிப்பா என்ன பண்ணணும் க்ளோஸ் பண்ணணும். நம்ம அங்க HTML-ல அத பண்ண மாட்டோம். பட் இங்க நம்ம வந்து கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். ஸோ இன்புட்டோட டைப் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். நார்மலா ஒரு டெக்ஸ்ட்ட தானே என்டர் பண்ண போறோம். ஸோ டைப் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும் அப்படின்னா, வேல்யூ. இன்புட்டோட வேல்யூ எதுல போய் ஸ்டோர் ஆகும்? டாஸ்க்ல போய் ஸ்டோர் ஆகும். இன்னும் நம்ம டாஸ்க் டிஃபைன் பண்ணலல.
ஸோ டாஸ்க்கை டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ டாஸ்க்கை நம்ம எதுல வாங்க போறோம் அப்படின்னா ஹூக் யூஸ் பண்ணி தான். ஸோ கான்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாஸ்க் டாஸ்க் கமா செட் டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் செட் டாஸ்க்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட இதுல ஐ மீன் டாஸ்க்ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இங்க போயிட்டு யூஸ் ஸ்டேட் யூஸ் ஸ்டேட்டை இனிஷியலா என்ன பண்ணிக்கிறேன்னா எம்டியா கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ டாஸ்க் வந்துட்டு வேல்யூல வந்துட்டு என்னது அப்படின்னா டாஸ்க். அதுக்கப்புறம் பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிளேஸ் ஹோல்டர்னா ஜஸ்ட் இப்போ என்டர் எ டாஸ்க் அந்த மாதிரி உங்களுக்கு இன்புட்ல ஷோ ஆகும்ல, அதை வந்து நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என் பிளேஸ் ஹோல்டர் வந்து ஷோ ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நான் ஒவ்வொரு டாஸ்க் என்டர் பண்ண என்ன பண்ணும்? சேஞ்ச் நடக்கும். சேஞ்ச் நடந்து எதுல போய் சேஞ்ச் ஆகணும்? செட் டாஸ்க்ல போயிட்டு சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்ப இங்க என்ன ஈவென்ட் நடக்குது? ஆன் சேஞ்ச் ஈவென்ட் நடக்குது. ஆன் சேஞ்ச் ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேங்கிறேன் அப்படின்னா ஒரு ஈவென்ட்டுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும்? இந்த ஈவென்ட் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி நான் ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு செட் டாஸ்க். ஸோ டாஸ்க்கை போயிட்டு செட் பண்ண போறோம். ஓகேவா? என்னன்னு செட் பண்ண போறோம்? இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ நமக்கு இங்க என்ன வேல்யூ வந்துருக்கோ மீன் இப்போ நான் ஒர்க்கிங் என்டர் பண்ணேன்னா அது ஒர்க்கிங்கிற டாஸ்க் முதல்ல செட் டாஸ்க்ல போயிட்டு செட் ஆகும். செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? டாஸ்க்ல போயிட்டு செட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஒரு இன்புட் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு ஒரு பட்டன். ஸோ ஒரு பட்டனை ஆட் பண்ணும்போது அந்த பட்டன்ல என்ன இருக்க போகுது? ஜஸ்ட் ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் தான் இருக்க போகுது. பட் அந்த பட்டனை நீங்க வந்து எதுல கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா டைப் வந்து சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்பதான் ஆன் சப்மிட்ங்கிற ஃபங்க்ஷன் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டைப் வந்துட்டு நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா சப்மிட். சப்மிட்னு டைப் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ குடுத்துட்டு நம்ம இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இங்க போயிட்டு ஃபார்ம்ல போயிட்டு ஆன் சப்மிட் குடுத்ததுக்கு அப்புறம் தட் மீன்ஸ் இப்ப நீங்க இன்புட்ட என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிருவீங்க. ஐ மீன் ஆட் குடுத்துருவீங்க. ஆட்ங்கிறத பட்டன கிளிக் பண்ணிட்டா நான் என்ன டாஸ்க் அங்க என்டர் பண்ணியிருக்கனோ அது வந்து சப்மிட் ஆகணும். அதுக்கு தான் இந்த ஃபங்ஷன். ஸோ ஆன் சப்மிட் குடுத்த உடனே ஹேண்டில் சப்மிட் நம்ம இன்னொரு ஃபங்ஷன் எழுத போறோம். அந்த ஃபங்ஷன் போயிட்டு கால் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்ஷனை கால் பண்ணும்போது நான் இங்க இருந்து இது யூஸ் பண்ணிக்கணும். என்ன யூஸ் பண்ணணும்? இங்கேயும் ஒரு ஈவென்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஹேண்டில் சப்மிட். ஸோ நான் இங்க வந்துட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் இது வந்து ஆன் சேஞ்ச் ஆன் சப்மிட்ங்கிறது ஒரு ஈவென்ட். அந்த ஈவென்ட் நடக்கும்போது என்ன டாஸ்க் நடக்கணுங்கிறத நான் வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன்ல கொடுத்துக்கிறேன். என்ன டாஸ்க் நடக்கணும்? ஃபர்ஸ்ட் இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட். ஸோ ப்ராப்பரா எல்லா எலமெண்ட்ஸும் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆப் வந்து ரன் ஆகும். ஸோ அதனால இந்த ஒரு லைனை வந்துட்டு நம்ம கொடுப்போம். கண்டிப்பா எல்லா இதுலயுமே கொடுப்போம். ஓகேவா? ஸோ ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா ஆட் டு டூ. ஸோ இந்த ஆட் டு டூ என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு லூப் மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டாஸ்க்கை வந்து டைப் பண்ணுவீங்க. அங்க ஒரு சேஞ்ச் நடக்குது. இனிஷியலா எம்டியா இருக்கிற யூஸ் ஸ்டேட்ல டாஸ்க் என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ண உடனே ஆன் சேஞ்ச் நடந்து முதல்ல அந்த டாஸ்க் போயிட்டு செட் டாஸ்க்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எதுல போயிட்டு ஸ்டோர் ஆகணும்? டாஸ்க்ல போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டு செட் டாஸ்க் என்ன பண்ணிடணும்? எம்டி பண்ணிடணும். ஸோ இது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திருப்பி திருப்பி நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கணும்? ரன் ஆயிட்டே இருக்கணும். ஸோ அப்போ திருப்பி திருப்பி ரன் ஆகணும்னா அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஃபங்ஷன் திருப்பி திருப்பி கால் ஆகணும். ஸோ அது திருப்பி திருப்பி கால் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஆட் டு டூ அப்படின்னு ஒரு லைனை எழுதி அந்த லைனுக்குள்ள நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா என்னோட டாஸ்க பாஸ் பண்றேன். ஓகேவா? இந்த ஆட் டு டூவை இங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு பாராமீட்டர் மாரி நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமு இந்த ஹேண்டில் சப்மிட் ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போதும், இந்த ஆட் டு டூ வந்து கால் ஆகும். ஓகே. ஸோ இந்த ஆட் டு டூ கால் ஆகி, ஆட் டு டூல நம்ம என்ன பண்றோம்? டாஸ்க் அசைன் பண்றோமா? ஸோ அந்த டாஸ்க் போகும். இங்க போயிட்டு டாஸ்க்ல போயிட்டு நம்ம இப்போ ஒர்க்கிங்னு குடுத்தோம்னா, அது டாஸ்க்ல போயிரும். அடுத்து என்ன பண்ணிரும்? செட் டாஸ்க்க வந்துட்டு எம்ப்டி பண்ணிரும். செட் டாஸ்க்கோட வேல்யூ என்ன பண்ணும்? எம்ப்டி பண்ணிரும்.
சரி, ஓகே. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்கு. மத்த ப்ரோகிராம்ஸ்லலாம் இந்த ஆட் டு டூ வச்சு. ஸோ அதனால இது வந்து இப்போதைக்கு எரர் காமிக்குது. பட் இட்ஸ் ஓகே. நம்ம அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ அது வந்துட்டு டாஸ்க்ல போயிட்டு செட் ஆகிட்டு, இங்க வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு நமக்கு வந்து எம்ப்டியா ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆட் டு டூ. இதுவரைக்கும் புதிதா இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே தானே? எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் எதுவும் இல்லையா? டவுட்ஸ் எதுவும் இல்லன்னா தம்ஸ் அப் போடுங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு சரி. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? டு டூ ஐட்டம் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ டு டூ ஐட்டம்ல நம்ம என்னலாம் வச்சிருக்க போறோம் அப்டின்னா, ஆ டு டூ ஐட்டம்ல வந்து நீங்க ஐட்டம்ஸ் ஆட் பண்ண அங்க வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ ஐட்டம் மீன்ஸ் என்ன சொல்லலாம்னா, ஒரு டாஸ்க் உங்களுக்கு கீழ ஆட் ஆகுதுல்ல. ஒரு லிஸ்ட் மாதிரி. ம். அப்படி ஆட் ஆச்சு தானே? ஸோ இதுதான் லிஸ்ட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுமா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டம்ஸும் ஒவ்வொரு டாஸ்க் என்டர் பண்ண அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அததான் இங்க டு டூ ஐட்டம்னு நம்ம குடுத்துருக்கோம். ஸோ டு டூ ஐட்டம்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இந்த ட்ராஷ் டூ ஃப்ரம் லூசிட் ரியாக்ட்ன்னு இருக்குல்ல. இந்த லூசிட் ரியாக்ட்ங்கிறது என்னது அப்டின்னா, இது ரியாக்ட்ல உள்ள ஒரு லைப்ரரி. எதுக்குன்னா லோகோஸ் எடுக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பெஷலான லைப்ரரி தான் இந்த லூசிட் ரியாக்ட் அப்படிங்கிற இந்த லைப்ரரி. இத நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஐ மீன் இன்ஸ்டால் பண்ணணும் ஃபர்ஸ்ட். npm இன்ஸ்டால்ன்னு குடுத்து, இத இன்ஸ்டால் பண்ணிட்டு தான், அதுக்கப்புறம் இத நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அத இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அத நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக்கா நான் இந்த டு டூ ஐட்டம்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ம். நீங்க மெயின் ஃபங்ஷன் ஐ மீன் app.jsக்குள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்புட் வந்துட்டு நீங்க என்டர் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க இன்புட் என்டர் பண்ணோனே, ஆட் டூ டூன்னு ஒரு ஃபங்ஷன் எழுதுனோமா? ஸோ இந்த ஃபங்ஷன் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா புரியாத மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலி இந்த ஆட் டூ டூ எங்க இருக்கும் அப்டின்னா, மெயின் ஃபங்ஷன் நம்மளோட app.jsல இந்த ஆட் டூ டூ இருக்கு. ஸோ அந்த ஆட் டூ டூல போயிட்டு நமக்கு என்ன பண்ணிடுறோம் அப்டின்னா, நம்மளோட டாஸ்க்கு அங்க போயிட்டு ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆகும்போது ஆட் டு டூ ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது, நம்ம இங்க வொர்க்கிங்ன்னு என்டர் பண்ணோம்னா, அந்த டாஸ்க்கு இங்க போய் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு, நமக்கு என்ன பண்ணும்னா, இந்த செட் டு டூன்னு ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த செட் டு டூக்குள்ள போயிட்டு, நம்மளோட டாஸ்க் போயிட்டு செட் ஆகிரும். ஸோ டாஸ்க் செட் ஆனதுக்கு அப்புறம், நம்ம அத வச்சு தான் இங்க ஐட்டம்ஸ செட் பண்ணுவோம். ஓகேவா? இங்க போயிட்டு எல்ஐ டேக்குள்ள டு டூ ஐட்டம் கம்ப்ளீட்டடா அப்படின்னு பார்க்கும். கம்ப்ளீட்டட் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும்னா, பேக்கிரவுண்ட் கிரீன் கலர்ல வச்சுட்டு வெயிட் a minute.
குடுத்தோனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட டாஸ்க் ஆக்சுவலி இந்த இடத்துல ஒழுங்கா நமக்கு வந்துட்டு என்னன்னா, ஸ்டைலிங்ஸ் எதுவுமே ஒழுங்கா எக்ஸிக்யூட் ஆகல. ஓகேவா? ஸோ அதனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் அலைன்மென்ட் எல்லாமே மிஸ்ஸிங்கா இருக்கு. ஆ நான் ஸ்டைலிங்ஸ வந்துட்டு தனியா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இங்க டாஸ்க் எப்படி எப்படி ஆட் ஆகுது, அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஆ பேக்கிரவுண்ட் ஒயிட் கலரோட நம்மளோட டாஸ்க் வந்து ஆட் ஆகும். எதுல? அந்த எல்ஐல. எல்ஐ மீன்ஸ் அந்த லிஸ்ட்ல வந்துட்டு நமக்கு ஆட் ஆகும். ஓகே. ஸ்பான் டாக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எதுக்காண்டி ஸ்பான் டாக் வச்சிருக்கேன் அப்படின்னா, அங்க ஆட் பண்ண உடனே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டாஸ்க் வந்து இங்க வந்து ஆட் ஆகும். ஓகேவா? சோ, அப்போ ஆட் பண்ண உடனே இந்த ஸ்பான் டாக்ல நமக்கு டாஸ்க் வந்துட்டு ஆட் ஆகும். ஆடுங்கிறத ஆன் கிளிக் பண்ணுவோமா? ஆன் கிளிக் பண்ண உடனே இங்க வந்து டாகிள் கம்ப்ளீட்ங்கிற இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு ஆட் பண்றீங்க. ஆட் பண்ண உடனே ஆட் டு டூ ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். தட் மீன்ஸ் இங்க போயிட்டு நீங்க ஃபங்ஷன வந்துட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம், சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் டு டூ ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஆட் டு டூ ஃபங்ஷன் எங்க இருக்கு? app.js குள்ள இருக்கு. ஆட் டு டூ ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் செட் டு டூல போயிட்டு நம்ம என்ன டாஸ்க் வச்சிருக்கோமோ அந்த டாஸ்க்க அங்க போயிட்டு செட் பண்ணும். ஓகேவா? சோ அந்த டாஸ்க்க வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? கம்ப்ளீட்டடா இல்லையா? வந்துடுச்சா? இல்லையா? அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க வந்து டாஸ்க்க ஆட் பண்ணுவோம். செட் டு டூல போயிட்டு டாஸ்க்க ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த டு டூ ஐட்டம் இருக்கா? சோ டு டூ ஐட்டம்ல போயிட்டு என் ஸ்டைலிங்ஸ் கொஞ்சம் குழப்பிட்டு இருக்கு. ஸோ ஸ்டைலிங்ஸை டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் ஆக்சுவலி இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எல்ஐ டேக் பிளஸ் ஸ்பான் டேக் ரெண்டு இதை ஆட் பண்றோம். ஓகேவா? நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். நான் உங்களுக்கு டுமாரோ வந்துட்டு இந்த இந்த கிளாஸ் நேம்ல கொஞ்சம் கொஞ்சம் குழப்படியான இந்த டெக்ஸ்ட் கிரே இந்த மாதிரி ஸ்டைலிங்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி நீட்டா எப்படி டிஸ்ப்ளே பண்றது அது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஓட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த இது வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு நியூவா இருக்கும் சின்டாக்ஸ். ஸோ அதனால நம்ம அதை பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இப்ப நம்ம இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்றோம்னா ஆட் பண்றோம். ஆட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நம்ம டு டூ இன்புட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் டு டூ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ஆட் டு டூ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஃப்ளோவை மட்டும் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டீப்பா டைப் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? ஸோ ஆட் டு டூ ஃபங்க்ஷன்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணும்னா டாஸ்க ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும். டாஸ்க சும்மா ஆட் பண்ணாது. ஓகேவா? டாஸ்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டாகிள் கம்ப்ளீட்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ டாஸ்க் எதுல ஆட் பண்ண போகுது? இந்த எல்ஐ டேக்ல இந்த லிஸ்ட்ல தானே நமக்கு ஆட் ஆகுது. லிஸ்டா ஆட் ஆகுது. ஸோ லிஸ்டா ஆட் ஆகும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆன் கிளிக் அந்த ஆட் பட்டனை ஆன் கிளிக் பண்ணும்போது சும்மா லிஸ்ட் ஆட் ஆகக்கூடாது. ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த டாகிள் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த டாகிள் கம்ப்ளீட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டாஸ்க அவங்க கரெக்டா ஏதாவது என்ட்ரு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும். நீங்க வந்து நிறைய டாஸ்க ஆட் பண்ணிட்டே வருவீங்க அப்படிதானே? ஸோ ஒவ்வொரு டாஸ்க ஆட் பண்ண என்ன பண்ணும் நம்ம அரேல 2, 3 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்?
தனித்தனியா மேப் பண்ணும். அப்படிதானே? தனித்தனியா மேப் பண்ணி, ஓகே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட ஃபர்ஸ்ட் மேப் பண்ணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரேல லைக் கார்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். வால்வோ, ஃபார்டு, அதுக்கப்புறம் மஹிந்திரா அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் போயிட்டு வால்வோ போய் மேப் பண்ணும். அதுக்கப்புறம் அத எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணும். அந்த மாதிரி இங்க டாகிள் கம்ப்ளீட் ஃபங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் இங்க ஆட் டு டூல செட் டு டூ யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க் ஆட் பண்ணியிருப்பீங்களா? அந்த டாஸ்க்ல உள்ள ஃபர்ஸ்ட் டாஸ்க்க போய் மேப் பண்ணும். மேப் பண்ணிட்டு அதோட ஐடி அது கம்ப்ளீட்டடா அந்த டாஸ்க் வந்துட்டு இங்க என்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட்டா இருந்தா மட்டும்தான் டு டூ ஐட்டம்ல போயிட்டு ஐ மீன் அந்த லிஸ்ட்ல போயிட்டு அந்த டாஸ்க் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? டெக்ஸ்டா ஆட் ஆகும். ஓகேவா? டெக்ஸ்டா ஆட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த சைடுல ஒரு பட்டன் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டெலீட் பட்டன் மாதிரி இருக்கு. சோ இந்த பட்டன் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த லூசிட் ரியாக்ட்ங்கிற இந்த லோகோவ வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த பட்டன கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது என்ன ஃபங்ஷன் நடக்கும்? ஆட கிளிக் பண்ணும்போது தான் இந்த டாகிள் கம்ப்ளீட் ஃபங்ஷன் 2 ஃபங்ஷன் நடக்கும். ஒண்ணு ஆட் டு டூ, இன்னொன்னு டாகிள் கம்ப்ளீட். ஆட் டு டூ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டாஸ்க்க எடுத்துட்டு போயிட்டு எதுல டாஸ்க் நம்மளோட செட் டு டூல போயிட்டு செட் பண்ணும். செட் டு டூ அதுக்கப்புறம் டாகிள் கம்ப்ளீட் என்ன பண்ணும்? கரெக்ட்டா இந்த செட் டு டூல எல்லா ஃபங்ஷனும் இருக்குதா? ஒவ்வொரு ஃபங்ஷனா மேப் பண்ணி வொர்க்கிங்கு, ரைட்டிங்ன்னு 2, 3 இது நீ டைப் பண்ணிட்டே வாரேன்னா, நீ ஒவ்வொரு இது டைப் பண்ணும்போது டைப் பண்ணும். கரெக்ட்டா அத மேப் பண்ணி உனக்கு லிஸ்ட்ல பிரிண்ட் பண்றதுக்கு இந்த டாகிள் கம்ப்ளீட் வந்துட்டு யூஸ் ஆகும். ஓகே. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஆ நெக்ஸ்ட் வந்துட்டு டு ஐட்டம் தானே. அடுத்து என்ன பண்ணுவோம்? டெலீட் டு டூ. டெலீட் டு டூன்னா என்ன அர்த்தம்? இங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ராஷ் பட்டன் மாதிரி இருக்கா? சோ இந்த ட்ராஷ் பட்டன கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகணும்? அந்த டு டூ ஃபங்ஷன டெலீட் பண்ண போறோம். சோ ஆட் பண்ண டு டூ ஃபங்ஷன டெலீட் பண்ண போறோம். சோ அதுக்கு என்ன பண்றோம்? டெலீட் டு டூன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. சோ அந்த டெலீட் டு டூ ஃபங்ஷன் என்ன பண்ணும்? இங்க இருக்கு. சோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணி எந்த டு டூ ஃபங்ஷன அவங்க குடுத்திருக்காங்களோ, அத மட்டும் டெலீட் பண்ணும். அதுக்கு இந்த ஃபில்டர் ஃபங்ஷன் யூஸ் ஆகும். சோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டையும் செக் பண்ணும். ஓகேவா? அந்த எலமெண்ட்ட செக் பண்ணும்போது, உங்களோட டு டூ ஐடியும், இவங்க கிளிக் பண்ணும்போது இருந்த ஃபங்ஷனோட ஐடியும் சேமா இருக்கா? இல்ல அன்ஈக்குவலா இருக்கா? சேமா இருந்தா அத டெலீட் பண்ணிரும். இல்லன்னா அத வச்சிருக்கும். சோ இப்ப நான் இங்க போயிட்டு, இத இப்ப டெலீட் பண்றேன் அப்டின்னா, இந்த எலிமெண்ட் வந்து டெலீட் ஆகுதா? சோ இதுக்கு தான் டெலீட் டு டூ. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்மளுக்கு டெலீட் ஆகியோ, இல்ல வந்துட்டு இந்த ஃபங்ஷன் எல்லாமே நமக்கு எதுல எக்ஸிக்யூட் ஆகப்போகுது அப்டின்னா, ஒரு லிஸ்ட்ல தான் நம்ம எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதானே? லிஸ்ட்ல பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அத தான் இங்க டு டூ லிஸ்ட்ன்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த ஃபைலுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட டு டூ ஐட்டம் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு, நான் அன்ஆர்டர் லிஸ்ட்ல தான் என்னோட லிஸ்ட்ட நான் பிரிண்ட் பண்ண போறேன். என்னோட எல்லை தான் இங்க இருக்கு. ஓகேவா? சோ எல்லைய நான் எதுல பிரிண்ட் பண்ணணும்னே நான் இன்னும் சொல்லல. யுஎல்ல பிரிண்ட் பண்ணணுமா? எல்ஐல ஐ மீன் ஓஎல்ல பிரிண்ட் பண்ணணுமான்னு சொல்லல. அத நான் எதுல சொல்லியிருக்கேன்? இந்த டு டூ லிஸ்ட்ல தான் குடுத்துருக்கேன். சோ டு டூ லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யுஎல்ல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி? ஒவ்வொரு டாஸ்க்கையா மேப் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதோட டு டூ ஐட்டம்ல போயிட்டு என்னோட என்னோட டாஸ்க், அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல உள்ள பட்டன். இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ இங்க நமக்கு என்னென்ன ஃபங்ஷன்லாம் எக்ஸிக்யூட் ஆகப்போகுது அப்டின்னா, ஒவ்வொரு டைமும் டாஸ்க் ஆட் ஆகும்போது, நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த கீழ போயிட்டு டு டூ டாட் ஐடி வந்து சேவ் ஆயிரும். அடுத்து வந்துட்டு நமக்கு என்ன டாஸ்க் ஆட் ஆகியிருக்கோ அந்த டாஸ்க் வந்து கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, என்டர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும். இன்கேஸ் நம்ம வந்து டெலீட் பண்றோம் அப்படின்னா, இந்த டெலீட் டு டூ ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அத டெலீட் பண்ணும். சோ இந்த எல்லா ஃபங்ஷனுமே நம்ம என்ன பண்ண போறோம்?
இந்த எல்ஐ லிஸ்ட்ல அடுத்தடுத்து நம்ம குடுத்து பண்ண போறோம். ஸோ, அதனால அந்த யுஎல்க்குள்ள அந்த எல்லா ஃபங்ஷனையும் நான் இம்போர்ட் பண்ணி ஒரு வேரியபிள்க்குள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டாகிள் கம்ப்ளீட்ங்கிறது ஒரு ஃபங்ஷன். டு டூங்கிறது ஃபங்ஷன். ஒரு டு டூ டாட் ஐடி, டெலீட் டு டூ இது எல்லாமே ஒரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் எல்லாத்தையும் ஒரு வேரியபிள் நேம்க்குள்ள நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ, நான் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்ல, இது எல்லாத்தையுமே app.jsல நமக்கு என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ரிட்டர்ன் பண்ணும்போது, ஆ கீழ உள்ள இந்த ஸ்பேஸ்ல நமக்கு வந்துட்டு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகிரும். ஸோ ஃபர்ஸ்ட் H1ல டு டூ லிஸ்ட்ன்னு இருக்கும். அதுக்கடுத்து கீழ வந்துட்டு டு டூ இன்புட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆட் டு டூ ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி டாஸ்க் ஆட் ஆகும். அப்புறம் டு டூ லிஸ்ட்டுக்குள்ள நமக்கு என்ன பண்ண போது, 3 ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆக போது. ஃபர்ஸ்ட் டு டூஸ். டு டூஸ் என்ன பண்ணும்? டாஸ்க்க உள்ள ஆட் பண்ணும். டாகிள் கம்ப்ளீட் வந்துட்டு அந்த டாஸ்க்க அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, கீழ லிஸ்ட்ல பிரிண்ட் பண்ணும். டெலீட் டு டூ என்ன பண்ணும்? அந்த லிஸ்ட்ல உள்ள டாஸ்க்க எதுவும் டெலீட் பண்ணாங்கன்னா, அத டெலீட் பண்ணும். ஸோ இந்த லைன் தான் நமக்கு இங்க அவுட்புட்ல வரப்போது. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அந்த app.jsல இருக்கக்கூடிய இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நான் ஒரு கோட் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ நம்ம இப்போ டு டூ இன்புட் பார்த்துட்டோம். டு டூ ஐட்டம அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் டு டூ ஐட்டம்க்குள்ள போய்க்கிறேன். டு டூ ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டு டூ ஐட்டம்க்குள்ள நம்ம என்னலாம் வைக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டு டூ ஐட்டம்ல ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போறோம்னா, இம்போர்ட் இந்த ஓகே. அது இம்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். தட் மீன்ஸ் அந்த சொன்னேன்ல, அந்த டெலீட் பட்டன் வர்றதுக்கு வந்துட்டு npm install lucid react npm install இத வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு லோகோ. இதுலேருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நெறையா பில்ட் இன் லோகோஸ் வந்து ரியாக்ட்க்குள்ள இருக்கும். அந்த லோகோஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் அந்த ட்ராஷ் லோகோ எடுத்தேன்ல, அதே மாதிரி நெறைய லோகோஸ் இருக்கும். அத நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பர்ட்டிகுலர் லூசிட் ரியாக்ட்ங்கிற இந்த லோகோக்குன்னே உள்ள ஸ்பெஷலான ஒரு பேக்கேஜ். ஓகே. இத நான் இன்ஸ்டால் பண்ணா தான் அத நாங்க இம்போர்ட் பண்ண முடியும். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? npm install lucid react இம்போர்ட் ஆகட்டும். டு டூ இன்புட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். டு டூ ஐட்டம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இது வந்துட்டு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வந்துட்டு நம்ம வந்து டு டூ ஐட்டம் வந்துட்டு பண்ணணும். டு டூ ஐட்டம்ல நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் பேக்கேஜ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அதுல உள்ள ஏதாவது லைப்ரரி எடுத்துக்கலாம். இந்த ட்ராஷ் 2ங்கிறது வந்துட்டு இதெல்லாம் நீங்க வந்துட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லூசிட் ரியாக்ட்க்குள்ள என்னென்ன லோகோஸ்லாம் இருக்குன்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதோட பர்ட்டிகுலர் நேமோட வரும். ஓகே. அந்த நேம் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க வந்து போட்டு லூசிட் ரியாக்ட். ஏன்னா அந்த ட்ராஷ் 2 அப்படிங்கிறது நமக்கு எப்படி நேம் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு
தோணலாம். ஸோ அத நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? கூகுள்ல போயிட்டு லூசிட் ரியாக்ட்க்குள்ள என்னென்ன பேக்கேஜஸ், என்னென்ன லைப்ரரீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, செட் ஆஃப் லைப்ரரீஸ் வரும். அதுலேருந்து நீங்க நேம்ஸ வந்துட்டு போட்டு, இப்போ நான் இங்க ட்ராஷ் எடுத்தேன்ல, அதே மாதிரி வேற ஏதாவது லோகோஸ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்ஷன். ஸோ இந்த ஃபங்ஷனுக்கு நேம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, டு டூ ஐட்டம். டு டூ ஐட்டம்ல என்ன நடக்கணும்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல எல்ஐ மட்டும். லிஸ்ட் வந்துட்டு தனியா இருக்கும். இங்க வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ள இருக்க போற ஐட்டம்ஸ். தட் மீன்ஸ் அந்த எல்ஐ மட்டும் தான் இங்க எழுத போறோம். நான் எல்ஐய எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ எல்ஐல போயிட்டு எல்ஐல போயிட்டு இத டிக்ளேர் பண்ணும்போது, நம்ம app.jsக்குள்ள வருவோம். app.jsல ஆல்ரெடி இருக்கிறத நான் வந்துட்டு எலிமினேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எலிமினேட் பண்ணிட்டு, நான் இங்க ஏன்னா அங்க டு டூ நம்ம ஆட் பண்ணாதான் இங்க நமக்கு டாஸ்க் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் இங்க app.jsக்குள்ள போயிட்டு யூஸ் ஸ்டேட் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 விஷயத்த இம்போர்ட் பண்ண போறோம். ஒண்ணு டு டூ ஐட்டமு, அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு டு டூ இன்புட். ஸோ டு டூ இன்புட்டும், அப்புறம் வந்துட்டு டு டூ லிஸ்ட்டும். ஓகே. இந்த டு டூ ஐட்டம்ங்கிறது டு டூ லிஸ்டோட ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ நான் இங்க வந்துட்டு இப்போதைக்கு நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, டு டூ இன்புட் மட்டும் முடிச்சிருக்கோம்ல. ஸோ டு டூ இன்புட்ட மட்டும் இங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், டாட் ஸ்லாஷ் காம்போனன்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஸ்லாஷ் டு டூ இன்புட்டை நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆப்புக்குள்ள மெயினா நமக்கு வந்து இந்த டு டூ ஆப் எக்ஸிக்யூட் ஆகணும்னா, ஸோ அந்த டாஸ்க் அப்டேட் ஆக எனக்கு என்னோட டு டூ ஆப்பே அப்டேட் ஆகணும். அப்போ இங்க ஒரு ஹூக்க வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், டு டூ. ஸோ ஒவ்வொரு டாஸ்க் ஆட் பண்ணாலும் சரி, டெலீட் பண்ணாலும் சரி, அதோட சேஞ்சஸ் எல்லாமே எதுல சேவ் ஆகணும், இந்த டு டூ அப்படிங்கிற வேரியபிள்ல தான் சேவ் ஆகும். ஓகே. அடுத்து செட் டு டூ. இனிஷியலா இந்த டு டூவை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்னா, யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி எம்டியா டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ தென் நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபங்க்ஷன் இங்க டு டூ இன்புட்ல வச்சிருந்தேன், ஆட் டு டூ இந்த ஃபங்க்ஷன் வச்சிருந்தேனா, ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது நான் என்ன சொன்னேன், இங்க என்ன நடக்கும்னு சொன்னேன், ஆட் டு டூ எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல போயிட்டு ஒரு டாஸ்க்கை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா, அது வந்து டாஸ்க்ல வந்து ஆட் ஆகும். டாஸ்க்ல ஆட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், நம்மளோட செட் டு டூல வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா? செட் டு டூ நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம்ல, ஸோ அதுல செட் டு டூஸ். ஓகே. டு டூஸ்னு கொடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய டாஸ்க் ஆட் ஆக போகுதுல, அதனால டு டூஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே. ஸோ நான் அடுத்து இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஆட் டு டூ.
ஸோ நான் ஆட் டு டூ அந்த ஃபங்க்ஷனை அங்கே ஜஸ்ட் கால் ஆகும்னு சொன்னேன். பட் அந்த ஃபங்க்ஷன் நான் எழுதலை. ஆட் டு டூங்கிற ஃபங்க்ஷன் அங்கே எழுதவே இல்லை. ஸோ ஆட் டு டூ ஃபங்க்ஷனை நான் app.jsல இப்போ தான் எழுத போகிறேன். ஸோ நான் அது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனில் எழுதிக்கிடுவேன். ஸோ ஆட் டு டூல ஆக்சுவலி நமக்கு என்ன வேல்யூ நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம்? ஆட் டு டூ ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணியிருக்கோம். அதில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம்? டாஸ்க்குங்கிற வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டாஸ்க்குங்கிற வேல்யூ ஆட் டு டூ என்ன பண்ணும்னா இங்க இருக்கக்கூடிய டு டூஸ்க்கு பாஸ் பண்ணும். சரி, நான் இதை வந்துட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ செட் டு டூல போயிட்டு இந்த டாஸ்க்கு போயிட்டு என்ன ஆகணும்? செட் ஆகும். செட் டு டூஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்? இந்த டாஸ்க்கு செட் பண்ண போறேன். இந்த ஆபரேட்டர் எதுக்கு சொன்னேன்னு நினைவு இருக்கா? இந்த 3 டாட் இருக்குல்ல, இந்த ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? எனிஒன்? ஃபார்ம் படிக்கும்போது படிச்சிருக்கோம் இந்த ஆபரேட்டர் வச்சு. நானே சொல்றேன். இது வந்து ஸ்ப்ரெட் ஆபரேட்டர். ஓகேவா? ஸோ நான் எனக்கு இனிஷியலா டு டூஸ் எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. ஸோ அந்த டு டூஸ்க்குள்ள நான் இப்போ ஒரு டாஸ்க் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் ஆல்ரெடி இனிஷியலா எம்டியா இருந்துச்சு. நான் ஒரு டாஸ்க் ஆட் பண்ணிட்டேன். நான் இப்போ அதுக்கு அடுத்த டாஸ்க் ஆட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? செட் டு டூல போயிட்டு டாஸ்க் வந்து செட் ஆகும். இப்படிதானே? ஃபர்ஸ்ட் அது ஆட் டு டூக்கு முன்னாடி டாஸ்க் செட் டாஸ்க்ல போயிட்டு செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டாஸ்க்ல போய் செட் பண்ணிடுவோம். டாஸ்க்ல போய் செட் பண்ணி எடுத்துட்டு வந்ததை ஆட் டு டூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செட் டு டூல போயிட்டு ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவோம். ஓகேவா? செட் டு டூல போயிட்டு செட் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்கிற டாஸ்க்கும் எனக்கு இருக்கணும். அதோட சேர்ந்து நான் இப்ப புதுசா ஆட் பண்ற டாஸ்க்கும் இருக்கணும். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டு டூஸும் எனக்கு இருக்கணும். அந்த டு டூஸ்க்குள்ள இப்ப நான் செட் டு டூல இன்சர்ட் பண்ணக்கூடிய டாஸ்க்கும் எனக்கு இருக்கணும். ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டு டூஸ நான் ஜஸ்ட் இங்க காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டாஸ்க்குங்க இருக்கும். இந்த ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஜஸ்ட் ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ காப்பி பண்ணி அந்த டாஸ்க்கும் இருக்கும். நம்ம இப்ப புதுசா செட் பண்ற டாஸ்க்கும் நமக்கு என்ன ஆகும்? அதுல ஆட் ஆகும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டாஸ்க் அசைன் பண்ணும்போதும், அதுக்கு வந்துட்டு ஒரு ஐடி வந்துரும். ஓகேவா? ஸோ அந்த ஐடியில நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்ல என்ன ஆட் ஆக போகுதுன்னா, நம்மளோட டாஸ்க். ஓகே. அதுக்கப்புறம் கமா கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட்டட்ல இனிஷியலா நம்ம இங்க ஃபால்ஸ்ன்னு தான் வச்சிருப்போம். இந்த லாஜிக் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறம். ஸோ இனிஷியலா நீங்க ஒவ்வொரு டாஸ்கையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டட்ல நீங்க என்ன கொடுத்துருவீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருவீங்க. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா டாஸ்க் போயிட்டு செட் டு டூல போயிட்டு செட் ஆகிரும். ஓகேவா? எதுல டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல செட் ஆகிரும். கம்ப்ளீட்டடா இனிஷியலா நம்ம இப்போ ஃபால்ஸ்ன்னு தான் வச்சிருப்போம். ஓகே. ஸோ நம்ம அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? 9:29 ஆயிடுச்சு. ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு டு டூ இன்புட்ல ஒரு இன்புட்டை கெட் பண்ணி அந்த இன்புட்டை கெட் பண்ண இன்புட்டை நான் ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆட் டு டூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிருக்கேன். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் டு டூல போயிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா app.js எங்க இருக்கு? இங்க போயிட்டு டு டூஸ்ல போயிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் செட் டு டூஸ்க்குள்ள ஆட் பண்ணிருக்கேன். ஓகே. உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். நாளைக்கு ஃபுல்லா பார்த்து முடிச்சோன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஓகே. நாளைக்கு செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.